ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் இல்லாமல் ஆதார் ஒரிஜினல் டவுன்லோட் பண்ண முடியும். அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டில் போய் ஆதார்னு சொல்லி போட்டிங்கனாவே ஃபஸ்ட் லிங்க்லேயே உங்களுக்கு ஆதார் ஆப் ஓப்பன் ஆயிரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஐக்கான் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, நம்ம ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்காவோட ஆதார் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அவங்களோட இது வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அப்பா இல்லைனா அம்மா இல்லை தம்பி யாரோ ஒருத்தராவது ஆதார் லாகின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆதார் போட்டு அவங்களோட ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வச்சு நம்ம ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் என்னோட ஆதார் லாகின் பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பர் நான் கொடுக்குறேன். இப்போ என் மிஸ்ஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் ரீச் பண்ண முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டோம். ஓடிபி இல்லாமல் அந்த ஆதார் டவுன்லோட் பண்ணலான்னு ஒரு ட்ரை பண்ணி பார்த்தா இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து ஓடிபி பார்த்து சொல்ல தெரியாது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது அவங்க நேரில் இருந்தாலும் அதனால் யார் இப்போ என்னோட ஆதார் வந்து நான் அப்பா நம்பர் லிங்க் பண்ணிட்டேன். ஸோ அவங்கள கூப்பிட்டு கேட்குறேன். அவருனால ஓடிபி சொல்ல தெரியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வச்சு நம்மளே வந்து நம்ம ஆதார் ஒரிஜினல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு ஓடிபி தேவையில்லை. சரிங்களா? இப்போ நான் என்னோட ஆதார் லாகின் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் நான் கொடுத்தனோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் கொடுக்குறேன். இதுக்கு எஸ்எம்எஸ் பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 3 மாதம் பேக்கோ 4 மாதம் பேக் போட்டிருப்பீங்க. அப்படி போட்டிருந்தாலும் மெயின் பேலன்ஸ் ஒரு 10 ரூபா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் ஆப்ஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஆகும். இப்போ நான் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுக்குறேன். ஒரு 2 தடவை கண்ணை மூடி கண்ணை திறந்தீங்கன்னா உங்களுக்கு டன் ஆயிரும். சரிங்களா மக்களே? இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போய் ஓடிபி எல்லாமே எப்படி ஆதார் வந்து எடுக்கிறேன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் பின் நம்பர் கேட்கும். ஜஸ்ட் ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் நீங்களே க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் நம்மளோட பேர் போட்டு கியூஆர் கோட் எல்லாம் காட்டும். இதில் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் அனதர் ப்ரொஃபைல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யாருக்கு அந்த ஆதார் வந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக நேரில் இருக்கணும். நேரில் இருந்தால் போதும். ஜஸ்ட் அவங்களோட ஆதார் நம்பர் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுத்தா மட்டும் போதுமானது. அவங்களோட ஆதார் ஓப்பன் ஆயிரும். அவங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டுனா இந்த இடத்துல கீழே பாருங்கள் ஷேர் ஐடின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆதார் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஆதார் டவுன்லோட் ஆகிடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் எப்படி ஓப்பன் பண்ணால் அவங்களோட ஃபஸ்ட்டு 4 லெட்டர் பார்த்தீங்கன்னா பேர் வந்து சிவராஜ்னு தான். SIVA வந்து 4 கேபிட்டல் லெட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிறந்த வருஷம் 2005 போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் ஒரிஜினல் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்படி தான் வந்து ஓடிபி இல்லாமல் எடுக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நிறைய பேர் மேரேஜ் பண்ணி வந்திருப்பீங்க அப்படின்னா அதை ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கலாம். அப்படிங்கும்போது நிறைய பேர் ஈஸியாக இதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாக நம்ம ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரிஜினல் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம் மக்களே. இந்த ஆப்ஷன் நிறைய பேர் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது யாருக்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.